ஹாய் வியூவர்ஸ், வெல்கம் டு கின்னஸ் செட்டிஸ் யூடியூப் சேனல். ஆதார் கார்டு எல்லா இடத்துலையுமே ரொம்பவுமே கட்டாயமா கேட்டுட்டு இருக்காங்களா? அது மட்டும் இல்லாம உங்களோட ஆதார்ல ஏதாவது பிரச்சனைகள் இருக்கு அப்படின்னா, கடைசி நேரத்தில உங்களுக்கு நெறைய குழப்பங்கள் ஏற்படும். இதை எப்படி வந்து தவிர்க்கலாம் அப்படிங்கிற விவரங்களையும், எப்படி ஆதார்ல இருக்கிற எல்லா டீட்டெயில்ஸும் நீங்க அப்டேட் பண்ணணும் அப்படிங்கிற விவரங்களையும் தெளிவா பார்க்கலாங்க. இந்த வீடியோவ மறக்காம உங்க நண்பர்கள் எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஹாய் ஃபிரெண்ட்ஸ், நம்ம சேனல்ல இன்னும் நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணாம இருக்கிறீங்கன்னா, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோக்கு கீழ இருக்கிற லைக் பட்டனையும் கிளிக் பண்ணிட்டு வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஆதார் கார்டு அப்படிங்கிறது வந்து எல்லாருக்குமே ரொம்ப முக்கியமான ஒரு டாக்குமெண்ட் அப்படின்னே சொல்லலாங்க. வங்கி கணக்குல தான் நீங்க சேஞ்சஸ் பண்ணணும், டிக்கெட் பதிவு இந்த மாரி எந்த இடத்துக்கு போனாலுமே, ஃபர்ஸ்ட்டு உங்ககிட்ட கேட்கிற கேள்வி ஆதார் கார்டு இருக்கா? அப்படிங்கிறது தான் அது இருக்கும். இந்த ஆதார் வந்து பார்த்தீங்கன்னா, இந்திய மக்களுடைய வாழ்வில ஆதார் ரொம்பவுமே இன்றியமையாத இடத்தையும் பிடிச்சிருச்சு அப்படின்னு சொல்லலாங்க. கிட்டத்தட்ட 130 கோடிக்கும் மேற்பட்ட இந்திய மக்கள் ஆதார் கார்டு வச்சிருக்கிறதா தரவுகளும் சொல்லிட்டு இருக்கு. அது மட்டும் இல்லாம எல்லாமே இருந்தாலும் ஆதார் ஒரு சில நேரங்கள்ல அவசர சமயங்கள்ல வந்து கரெக்ட்டான ஒரு டாக்குமெண்ட்டா இல்லாம இருந்திருக்கும். நெறைய பேர் இதனால குழப்பமும் அடைஞ்சிருப்பீங்க. இத கவனிச்சிருக்கீங்களா? என்ன அப்படிங்கிறத பார்க்கலாங்க. பல சமயங்கள்ல எங்கேயாவது ஆதார் கார்டு உங்ககிட்ட கேட்கும்போது, ஆதார் கார்ட்ல, ஓட்டர் ஐடில, பேங்க் பாஸ்புக்ல, டிரைவிங் லைசென்ஸ்ல இந்த மாரி இனிஷியல் முன்னாடி, பின்னாடி ஏதாவது மாறி இருந்திருக்கலாம். நேம் ஸ்பெல்லிங் மாறி இருந்திருக்கும். அட்ரஸ் வந்து பார்த்தீங்கன்னாலும் தவறுதலா இருந்திருக்கலாம். இந்த மாரி ஏகப்பட்ட குழப்பங்கள் நெறைய பேருக்கு இருந்துட்டு இருக்குங்க. இதை எல்லாத்தையுமே தவிர்ப்பதற்கு உங்களுடைய ஃப்ரீ டைம்ல ஆதார் கார்ட்ல இருக்கிற தகவல் எல்லாமே கரெக்ட்டா இருக்கா அப்படிங்கிறத செக் பண்ணி பார்த்துட்டு, அத மாற்றுவதற்கான முயற்சிகளும் நீங்க மேற்கொள்ளணும். ஃபர்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா, கடைசி பெயர் அப்படிங்கிறது இருக்கும். அதில வந்து சிக்கல் நெறைய பேருக்கு இருக்கும். 2010ஆம் ஆண்டு தாங்க எல்லா ஊர்லயுமே வந்து பார்த்தீங்கன்னா, ஆதார் வந்து கேம்ப் மாரிலாம் போட்டு எடுத்திருந்தாங்க. அப்போ இனிஷியலுக்கு பதிலா தந்தை பெயர் ஃபுல்லா போட்டிருந்திருப்பாங்க. நெறைய பேரோட ஆதார்ல எக்ஸாம்பிள் மதன்குமார் அப்படின்னு இருக்குன்னா, மதன்குமார் நடராஜ் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களோட அப்பா பேரும் சேர்ந்து போட்டிருந்திருப்பாங்க. இந்த மாரி நெறைய பேருக்கு பழைய காலத்துல எடுத்தவங்களுக்கெல்லாம் ஆதார் இருக்குங்க. இது எங்கெல்லாங்க பண்ணலாம் அப்படிங்கிறது இப்ப டவுட் வரும் இல்லைங்களா? ஆதார் பொறுத்தவரைக்கும் நெறைய பேங்க்ல இருக்கு, போஸ்ட் ஆஃபீஸ்ல இருக்கு, தாலுகா ஆஃபீஸ், கலெக்டர் ஆஃபீஸ், முனிசிபாலிட்டி ஆஃபீஸ் இந்த மாரி ஆஃபீஸஸ்ல வந்து ஆதார் சேவை மையங்கள் இருக்கு. அங்கே போயிட்டு உங்களுடைய பயோமெட்ரிக் ஆகட்டும், மொபைல் நம்பர் ஆகட்டும், இல்ல உங்களுடைய ஃபோட்டோ கூட மாத்திக்கலாங்க. ஃபிங்கர் பிரிண்ட் கூட நீங்க அப்டேட் பண்ணிக்கலாம். உங்களுக்கு நீங்களே ஆன்லைன்ல என்ன சர்வீஸ் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, உங்களுடைய ஆதார் கார்ட நீங்க டவுன்லோட் பண்ணலாம். பிவிசி கார்டு மாரி உங்களுக்கு தேவைப்பட்டுச்சுன்னா, நீங்க வந்து ஆன்லைன்ல அப்ளை பண்ணிக்கலாம். உங்களுடைய அட்ரஸ நீங்க மாத்திக்கலாம். இந்த ப்ரொவிஷன்ஸ் மட்டும் தான் நம்மளே பண்ணிக்க முடியும். மத்த எல்லாத்துக்குமே ஆதார் மையங்களுக்கு நீங்க போனா மட்டும் தாங்க அத சேஞ்சஸ் பண்ண முடியும். உங்களுடைய ஃப்ரீ டைம்ல நீங்க ஆதார்ல கரெக்ட்டா அப்டேட் பண்ணி வச்சுக்கிட்டீங்கன்னா, கடைசி நேரத்தில ஏற்படுற சிக்கல்கள் மற்றும் குழப்பங்களுக்கு வந்து உங்களுக்கு ஒரு தீர்வா கிடைக்கும். இந்த வீடியோ இருக்கிற தகவல்கள் உங்க எல்லாருக்கும் ரொம்ப பயனுள்ள வகையில இருந்திருக்கும்னு நினைக்கிறேங்க. மறக்காம இந்த வீடியோவ உங்க நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க. உங்களுக்கு ஏதாவது ஆதார் சம்பந்தமான கேள்விகள் இருக்கு அப்படின்னாலும் நீங்க கமெண்ட் பண்ணுங்க. நாங்க உங்களுக்கு கைட் பண்றோம். மீண்டும் அடுத்த பயனுள்ள வீடியோவில் சந்திக்கலாம். நன்றி.